ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய திரைத்துறையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் அதாவது நடிகர்களாகட்டும், இயக்குனர்களாகட்டும், பாடகர்களாகட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக மரணித்திருப்பது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் குணச்சித்திர வேடத்தில் நடித்த ஜெயமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலமாகி இருக்கிறாரு. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் சின்னத்திரை வட்டாரத்தில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சீரியல்களில் நடித்திருந்தாலும் அவர் ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா கறிக்கடை மாமாவாக அவர் வருவார். அந்த ரோல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சின்ன திரையில் ஒரு பெயர் எடுத்து கொடுத்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் சின்ன திரையில் நிறைய சீரியல்கள் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த சீரியலும் மெட்டியொலி சீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்பையும் அவர் மேலே ஒரு பார்வையையும் ரசிகர்கள் பதிக்க ஒரு காரணமாகவே அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இந்த கடைசியாக அவர் நடித்த நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புது வசந்தம், சிறகடிக்க ஆசை அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியல்கள் அவருக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு சீரியலாகவே பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அவர் மரணித்திருப்பது அப்படிங்கிறத சீன திரை வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் பார்த்தீங்கன்னா இயக்குனர், நடிகர், இசைக்கலைஞர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன திரை கலைஞர் அப்படின்னு ஒவ்வொரு நடிகர்கள் திறமையான நடிகர்கள், ஜாம்பவான்கள் மரணித்திருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தற்போது சின்ன திரையில் அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்படக்கூடிய சீரியல்கள் ஒன்றான சிறகடிக்க ஆசை சீரியல் சில மாதங்களுக்கு முன்பு ரோகிணியின் மலேசியா மாமாவா நடிப்பதற்காக கறிக்கடைக்காரர் கேரக்டரில் என்ட்ரி கொடுத்த ஜெயமணிக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகியிருந்தாங்க. இவர் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம் கேரக்டரில் பலருடைய மனதையும் கவர்ந்தவர் தான். இவர் பல நாடகங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்திருக்காரு. மேலும் 40 சீரியல்களை இயக்கியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் என்ற திரைப்படத்தில் நல்ல கேரக்டரில் நடித்திருக்காரு. நடிகர், இயக்குனரை தாண்டி இவர் நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராகவும் இருந்திருக்கார். அதே போல ஜெயமணியினுடைய மனைவி மாலதி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இவர்களின் மகள் நந்தினி டீச்சராக வேலை பார்த்து வராங்க. இந்த நிலையில் சென்னை வடபடியில் இருக்கக்கூடிய வீட்டில் நடிகர் VC ஜெயமணி திடீர்னு மாரடைப்பால் தனது 76வது வயதில் காலமாகியிருந்தார். அவரது மறைவை அறிந்த திரையுலகினர் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அவரது மறைவிற்கு பலர் இரங்கல் தெரிவித்தும் வராங்க. சின்ன திரையில அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்படும் சீரியல்களில் ஒன்றான சிறகடிக்க ஆசை சீரியல்ல சில மாதங்களுக்கு முன்பு ரோகிணியின் மலேசியா மாமாவாக நடித்ததற்காக கறிக்கடைக்காரர் கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்த ஜெயமணிக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாக்கியிருந்தாங்க. இவர் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல்ல பூங்காவனம் கேரக்டர்ல பலருடைய மனதையும் கவர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா புது வசந்தம் அப்படின்ற நாடகத்திலையும் இவர் பிரபலமான ஒரு கேரக்டரை நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல் மூலமாக பூங்காவனமாக ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்த நடிகர் ஜெயமணி பல வருடங்களுக்கு பிறகு சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்து வந்தார். ஆனால் திடீரென்று ஜூலை 29 தன்னுடைய 79வது வயதில் மாரடைப்பால காலமாகியிருக்கார். இந்த செய்தி சின்னதிரை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. சில வருடங்களாக எந்த சீரியல்கள்லையும் நடிக்காமல் இருந்த ஜெயமணி திடீரென சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்க வந்தபோது அவரை ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்க. இனி இந்த சீரியலில் கதை வேகம் எடுக்க போகிறது என்று பலரும் சொல்லி வந்தாங்க. ரோகிணியின் மலேசியா மாமாவாக அவர் சில காட்சிகளை ரசிகர்களுக்கு பிடித்து போய்விட்டது. அதிலும் அவர் செய்த ரகளை எல்லாம் அந்த கேரக்டரோடு அப்படியே செட் ஆகிவிட்டது. ஆனால் அவருடைய கேரக்டருக்கு பின்னால் இருந்த கலைஞரின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது என்று பலருக்கும் தெரியாது.
கிடையாது. இன்று ரசிகர்களுக்கு அவரை மலேசியா மாமாவாக தெரியும். ஆனால் 90s கிட்ஸ்களுக்கு அவர் திருமதி செல்வம் சீரியல் பூங்காவனம். இந்த நிலையில்தான் அவர் சமீபத்தில் பேசிய பேட்டி ஒன்று கூட இணையத்தில் வைரலாகி வருது. அதில் அவர் பேசும்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் தனக்கு வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சீரியலில் என்னை பார்த்ததும் ரசிகர்கள் என்னை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. திருமதி செல்வம் சீரியலுக்கு பிறகு ஒரு சீரியலில் நடித்திருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு பெரிதாக வாய்ப்பு இல்லை. அதனால் நானும் அப்படியே இருந்துட்டேன். அதற்கு பிறகு குமரன் சார் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க போனேன் என்றதும் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரே டேக்கில் நடித்து முடித்து விடுவேன். அதனால தான் என்னை எல்லோரும் பாராட்டுறாங்க. மலேசியா மாமா கேரக்டரை ரசிகர்கள் இவ்வளவு விரும்புவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிறுத்தபடியே கூறியிருந்தார். அதே போல் ஜெயமணியை பலருக்கும் நடிகராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட. நான் சுமார் 40 சீரியல்களை இயக்கியிருக்கேன் அப்படின்னு அந்த பேட்டியில் பெருமையாகவே சொல்லியிருந்தார். சின்ன திரையில் மட்டுமல்லாமல் சில திரைப்படங்கள்லையும் அவர் நடித்திருக்கார். அந்த பேட்டியில் அவர் பேசும்போது ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் படத்தில் நல்ல கேரக்டரில் நடித்திருக்கேன். அந்த படம் வெளியான பிறகு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஜெயமணி சின்ன வயதில் இருந்து மேடை நாடகங்களில் நடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகியோரின் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களைப் போல நடித்து காட்டுவேன் என்றும் அந்த ஆசையால் தான் நடிப்புக்கு வந்தேன் என்றும் அவர் கூறியிருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக சில வருஷம் நடிப்பை விட்டு விலக வேண்டி இருந்தாலும் நாடக மேடையை மட்டும் அவர் ஒருபோதும் விட்டு வைக்கவில்லையா. அதே போல அவருடைய மனைவி மாலதி டப்பிங் கலைஞராக பணியாற்றி வந்திருக்கார். மகள் ஆசிரியராக வேலை பார்த்து வருவதாகவும் மகளின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தார். சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி பற்றிய உண்மைகளை மொத்த குடும்பத்திற்கு சொன்னதும் இவர்தான். அதற்கு பிறகு அவருடைய காட்சிகள் பெரிதாக இல்லை. அதனால் அவருடைய காட்சிகள் மீண்டும் வருவது போல கதையை மாற்றுங்கள் என்று கூட ரசிகர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தனர். அதற்குள் தற்போது இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். ஒரு நல்ல கலைஞரை இந்த சின்னத்திரை உலகம் இழந்திருக்கிறது. கேரக்டரோடு ஒன்றி அப்படியே மாறிவிடும் ஜெயமணி போன்ற நடிகர்கள் பலர் இன்னும் சரியான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காவது இனி நல்ல வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்று பலரும் தங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது சின்ன திரையில் பார்த்தீங்க அப்படின்னா காலமாகி இருக்கக்கூடிய ஜெயமணி அவர்களுக்கு சின்ன திரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அவருக்காக இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறதும் ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயம். ஒரு சில எபிசோடுகள் மட்டுமே நடிக்க வேண்டும் அப்படின்னு வந்த இவருக்கு பிறகு அதிகமான காட்சிகளையும் கொடுத்தாங்க. அவர் மீண்டும் தொடர்ந்து நடிக்க வேண்டும், நல்ல திறமையான நடிகர் அப்படின்னு பலரும் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து வந்தாங்க. ஆனால் திடீரென ஜெயமணி காலமான செய்தி அனைவரையுமே வருத்தமடைய வைத்திருக்கிறது. அவருக்கு நம்மளுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.